ஆன்மீகம் என்பது மிக சிலருக்கே தேவையானது, பலருக்கு அது ஒரு ஆடம்பரம் மட்டுமே. இந்த உலகில் உள்ள எத்தனையோ நூற்றுக்கணக்கான பொருட்கள் இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியும். ஒரு கடைக்கு போகிறோம், புதிய அழகான ஒன்றை பார்க்கிறோம், உடனே அதை வாங்க எண்ணுகிறோம். 99.9% பேரும் ஆன்மீகத்திற்கு வருவது இப்படித்தான். வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ ஆடம்பரங்களுள் ஆன்மீகமும் ஒன்று, அவ்வளவுதான். இதில் தவறும் இல்லை. அவர்கள் விரும்பியது போல் செய்யட்டும். ஆனால் இதன் மூலம் இறைவனை முட்டாளாக்கலாம் என்று நினைத்தால் அது தவறு. அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. ஏமாற்ற நினைப்பவர்கள்தான் ஏமாந்து போவார்கள். மனித நிலையிலிருந்து தாழ்ந்து மிருக நிலைக்கு சென்று விடுவார்கள். எனவே உண்மையான தேவையை உணர்கின்ற, அதாவது உணவு, உடை, வேலை, காற்று போன்றவை எப்படி தேவையோ அப்படியே ஆன்மீகமும் தேவையாக இருப்பவர்கள் மட்டுமே ஆன்மீகவாதிகளாக முடியும். எது இல்லாமல் நாம் வாழ முடியாதோ அது தேவை. எது கணநேர ஆசையை வெறுமனே பூர்த்தி செய்கிறதோ அது ஆடம்பரம். சீடனின் அடுத்த தகுதி தூய்மை. அவன் விடாமுயற்சி உடையவனாக இருக்க வேண்டும், பாடுபட வேண்டும். குருவின் உபதேசத்தை கேட்பது என்பது ஒரு பகுதிதான். அதன் மறுபகுதி கேட்டதை செயல்படுத்துவது. பக்தியின் அடுத்த பகுதி குரு. குரு தகுதி உடையவராக இருக்க வேண்டும். முக்கிய கருத்து என்னவென்றால் அவரிடம் ஆன்மீகத்தின் விதை இருக்க வேண்டும் என்பதுதான். குரு என்பவர் வெறும் சொற்பொழிவாளர் அல்ல. அவர் தமது குருவிடமிருந்து, அந்த குரு தமது குருவிடமிருந்து என்று பரம்பரையாக இடையிடற்று பெருகி வருகின்ற ஆன்மீக ஆற்றலை பிறருக்கு கொடுக்க வல்லவரே குரு. ஆன்மீக ஆற்றலை பாய்ச்ச வல்லவராக அவர் இருக்க வேண்டும். இவ்வாறு குருவும் சீடனும் இருவருமே தயாராக இருக்கும்போது பக்தி யோகத்தின் முதல் படி ஆரம்பமாகிறது. பக்தி யோகத்தின் முதல் பகுதி நம்மை தயார்படுத்துவதற்கு உரியது. இங்கு நாம் உருவங்கள் முதலிய புற உதவிகளை கைக்கொள்ள வேண்டியுள்ளது. அடுத்து நாமம் பற்றிய சொற்பொழிவை ஒருமுறை கேட்க வேண்டும். எல்லா மதங்களின் எல்லா சாஸ்திரங்களிலும் எவ்வாறு நாம மகிமையை எடுத்து கூறுகின்றன, எவ்வாறு அந்த நாமம் நமக்கு நன்மை செய்கிறது என்பதை பார்த்தோம். பக்தி யோகி நாமத்தை இறைவனாகவே பார்க்க வேண்டும். இறைவனிலிருந்து வேறுபட்டதாக பார்க்கக்கூடாது. இறைவனும் அவனது திருநாமமும் ஒன்றே. அடுத்து பக்தி யோகிக்கு பணிவும் மரியாதையும் இன்றியமையாதவை என்பது கூறப்பட்டது. பக்தி யோகி தன்னை இறந்த ஒருவனாகவே கருத வேண்டும். இறந்தவன் அவமதிப்பை பொருட்படுத்துவதில்லை, அதை எதிர்த்து எதுவும் செய்வதில்லை. அவ்வாறே பக்தி யோகியும் பிறரை பொறுத்தவரை இறந்தவனாகவே இருக்க வேண்டும். நல்லவர்களை, புனிதமானவர்களை எப்போதும் பக்தி யோகி போற்றி பணிய வேண்டும். ஏனெனில் இறைவனது மகிமை எப்போதும் அவரது குழந்தைகளின் வாயிலாக உலர்கிறது. அடுத்து பிரதீகங்களை பற்றி காண்போம். இறைவனை வழிபடுவது மட்டுமே பக்தி, வேறு எதனையும் வழிபடுவது பக்தியாகாது என்பது அங்கே கூறப்பட்டது. எந்த ஒன்றையும் நாம் கடவுளாக கருத முடியுமானால் அதனை தாராளமாக வழிபடலாம். கடவுளாக கருத முடியாத ஒன்றை வழிபடுவது பக்தியாகாது. அதை கடவுள் என்று நினைத்தால் அது சரி. யோகி ஒருவர் இருந்தார். அவர் காட்டில் நதிக்கரையில் ஒரு ஏகாந்தமான இடத்தில் தவமியற்றி வந்தார். அங்கே ஏழை ஒருவன் தினமும் பசுக்களை மேய்க்க வருவது வழக்கம். அந்த யோகியின் தவ வாழ்க்கையையும் சாதனைகளையும் அவன் தினமும் காண்பான். அவர் என்ன செய்கிறார் என்பதை அறியும் ஆவல் அவனுக்கு உண்டாயிற்று. அவரிடம் அது பற்றி கேட்டதற்கு அவர் தாம் கடவுளை அடையும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக கூறினார். உடனே அந்த ஏழை, சுவாமி, கடவுளை அடையும் வழியை எனக்கும் போதிப்பீர்களா என்று கேட்டான். அந்த யோகி மிகவும் படித்தவர். எனவே அந்த ஏழையிடம், நீ எப்படி இறைவனை அறிய முடியும்? நீ ஒரு பாமரன், மாடு மேய்ப்பவன். உனக்கும் கடவுளுக்கும் வெகு தூரம். மாடுகளை மேய்த்து வா, அதன் பின் வீடு செல். கடவுள் அது இது என்றெல்லாம் மூளையை குழப்பிக் கொள்ளாதே என்று கூறிவிட்டார். அந்த ஏழை மன வருத்தத்துடன் வீடு திரும்பினான். அவனிடம் உண்மையான தேவை இருந்தது.
எனவே அவனால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவன் மீண்டும் அந்த யோகியிடம் சென்று, சுவாமி, கடவுளை பற்றி சிறிய அளவிலாவது எனக்கு ஏதேனும் சொல்லித் தாருங்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த யோகி கோபத்துடன், முட்டாளே, நீ இறைவனை என்ன புரிந்து கொள்ள முடியும்? அமைதியாக வீடு போய் சேர் என்று கூறிவிட்டான். பாவம், அந்த மாடு மேய்ப்பவனால் எதையும் உண்ணவும் முடியவில்லை, உறங்கவும் முடியவில்லை. கடவுளை பற்றி ஏதாவது அறிந்தேயாக வேண்டும் என்று அவன் துடித்தான். எனவே மீண்டும் அந்த யோகியிடம் வந்தான். அவனுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த யோகியும், சரி, நான் உனக்கு இறைவனை பற்றி போதிக்கிறேன் என்றான். அந்த மாடு மேய்ப்பவன் யோகியிடம், சுவாமி, கடவுள் என்பவர் யார்? அவரது உருவம் எது? அவர் எப்படி இருப்பார் என்று கேட்டான். அதற்கு அந்த யோகி, நீ மேய்த்து வருகிறாயே மாடுகள், அந்த மாடுகளில் மிகப்பெரிய மாடுதான் இறைவன். அவர் உன் மந்தையில் உள்ள பெரிய மாடாகிவிட்டார் என்று கூறினார். அந்த பாமரன் அதை அப்படியே நம்பினான். நேராக தனது மந்தைக்கு போய் அந்த பெரிய மாட்டிடம் சென்றான். அதையே கடவுளாக கொண்டு வழிபட தொடங்கினான். மிக சிறந்த புல்லை அதற்கு கொடுத்தான். அதன் அருகில் தூங்கினான். அதன் அருகிலேயே எப்போதும் இருந்தான். அது எங்கு சென்றாலும் கூடவே சென்றான். இவ்வாறு நாட்களும் மாதங்களும் வருடங்களும் ஓடின. அவனது ஆன்மா முழுவதும் அந்த மாட்டின் மீதே பதிந்திருந்தது. ஒரு நாள் அந்த மாட்டிலிருந்து வருவது போல் ஒரு குரல் எழுந்தது. என் மகனே, என் மகனே என்று அவனை அழைத்தது. மாடு பேசுகிறது, மாடு பேசுகிறது என்று ஆனந்தத்தால் கூத்தாடினான் அந்த ஏழை. ஆனால் மறுகணமே மாடு என்றாவது பேசுமா என்ற சந்தேகம் வந்தது. உடனே மிகுந்த மன வருத்தத்துடன் ஓரிடத்திற்கு சென்று அமர்ந்து தனது நிலைமையை பற்றி சிந்திக்கலானான். அப்போது மீண்டும் அதே குரல் கேட்டது. என் மகனே, என் மகனே. அவன் உடனே எழுந்து மாட்டின் அருகே ஓடினான். அங்கு சென்றபோது மாடு பேசாது என்ற எண்ணம் மீண்டும் வந்தது. உடனே திரும்பினான். இப்படி பல முறை நடந்தது. இறுதியாக அவன் உண்மையை கண்டான். அந்த குரல் வேறு எங்கிருந்தும் வரவில்லை, அது தன்னுள்ளிலிருந்தே வந்தது என்பது அவனுக்கு தெரிய வந்தது. இறைவன் தன்னுள்ளேயே இருக்கிறார் என்பதை அவன் அறிந்தான். அதன் பிறகு அவன் குருவுக்கெல்லாம் குருவாகிய அந்த மகா குருவின் உபதேசமான நான் எப்போதும் உன்னுடனேயே இருக்கிறேன் என்பதன் உண்மையை உணர்ந்தான். இவ்வாறு அந்த ஏழை எல்லா ரகசியத்தையும் அறிந்தான். பிறகு அவன் அந்த யோகியை காண சென்றான். அந்த யோகி மிகவும் படித்தவர், நாட்டிலேயே பெரிய அறிவாளி. பல காலமாக படிப்பு, தியானம், தவம் என்ற சாதனைகளில் ஈடுபட்டிருப்பவர். இந்த ஏழையோ பாமரன், வாழ்நாளில் ஒரு புத்தகத்தை கூட படிக்காதவன், எழுத்துக்கள் கூட தெரியாதவன். ஆனால் அதே அவன் இன்று வருகிறான். அவனது முழு உருவமும் மாறிவிட்டது. முகம் பொலிவாக உள்ளது. விண்ணின் ஒளி அவனது முகத்தில் சுடர்விட்டு பிரகாசிக்கிறது. அவனை கண்ட யோகி எழுந்தார். அவனை வரவேற்று, இது என்ன மாற்றம், எப்படி உண்டாயிற்று என்று கேட்டார். சுவாமி, இது நீங்கள் தந்ததுதான். அது எப்படி? நான் உன்னிடம் வேடிக்கையாக அல்லவா அப்படி சொன்னேன் என்று அந்த யோகி கூறினார். ஆனால் நான் அதனை உண்மையாக எடுத்துக்கொண்டேன். எனக்கு வேண்டியதை எல்லாம் அந்த மாட்டிடமிருந்தே நான் பெற்றுக்கொண்டேன். இறைவன் எங்கும் நிறைந்தவரே அல்லவா என்று அவன் சொன்னான். இங்கே மாடு ஒரு பிரதீகமாக செயல்பட்டது. அந்த ஏழை தனது மாட்டை ஒரு பிரதீகமாக கடவுளாக வழிபட்டான். அதன் மூலமே அனைத்தையும் பெற்றான். அந்த ஆழ்ந்த ஈடுபாடு, அந்த பேராவல், அதுதான் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வருகிறது. எல்லாம் நம்மிடம் உள்ளது. புற உலகம், புற வழிபாடு என்று எல்லாமே அதனை, அதாவது உள்ளே இருப்பதை வெளியே கொண்டு வருவதற்கு துணை செய்பவை மட்டுமே. அவை உறுதி பெறும்போது அகத்தே உள்ள இறைவன் விழித்தெழுகிறான். புறத்தில் உள்ள குரு என்பவர் ஒரு துணை மட்டுமே. அவரிடம் நமது நம்பிக்கை திடப்படும் போது அகத்தே உள்ள குரு, அதாவது குருவிற்கெல்லாம் குரு பேசுகிறார். அந்த மனிதனின் இதயத்தில் அழிவற்ற ஞானம் சுடர் விடுகிறது. அவன் அதன் பிறகு எந்த நூலையும் நாட வேண்டாம். மனிதனிடமோ தேவர்களிடமோ தேவதைகளிடமோ உபதேசத்திற்காக ஓட வேண்டாம். இறைவனே அவனுக்கு குருவாகிறார்.
தனக்கு வேண்டிய அனைத்தையும் அவன் தன்னுள் இருந்தே பெறுகிறான். அவன் எந்த கோவிலுக்கும் போக வேண்டாம், எந்த சர்ச்சுக்கும் போக வேண்டாம். அவனது உடம்பே உலகின் மாபெரும் கோவில் ஆகிவிட்டது. அந்த கோவிலில் இறைவன் உரைகிறான். எல்லா நாடுகளிலும் எண்ணற்ற மகான்கள் பிறந்துள்ளார்கள். அவர்களின் அற்புத வாழ்விற்கு தூண்டு சக்தியாக இருந்தது அன்பின் ஆற்றலை.